ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கு கார்ன் வச்சு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயுமே கார்னை வேக வச்சு கொடுக்கறதுக்கு பதில் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகுமே. அதனால் சூப்பராக சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு நான் வந்து 2 கார்ன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரே விசில் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து 2 மெத்தடில் செய்யலாம். இது வந்து நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஆயிலில் பொரிச்சு தான் கொடுக்க போகிறோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு ஒரு விரல் துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக சோம்பு எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காத கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம பகோடாவாக போட போகிறதுக்காக வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கடித்து சாப்பிடும்போது அந்த கார்ன்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம், 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தளன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது கூடவே இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம இதை வந்து சூடான ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இதுவே வெயிட் லாஸில் இருக்கிறவங்கலாம் இதை வந்து அப்படியே அடை மாதிரி தோசைக்கல்லில் போட்டு தட்டி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ நான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த மாதிரி பகோடாவாக செஞ்சு கொடுக்குறேன். இது சாப்பிடும்போது கொஞ்சம் காரமாகவும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில். இதை 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா நமக்கு சூப்பரான கார்ன் பகோடா ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பார்த்தா விலாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.